அன்பான திறன்பேசி ஆன்மீக நேயர்களே, உங்களை வணங்கி மகிழ்வது உங்கள் சித்தயோகி பேரம்பலவாணன். வணக்கம். அன்பான கன்னியாராசி நேயர்களே, உங்களுடைய அற்புதமான இந்த நேரம் நல்ல ஓய்வெடுக்கிற நேரம். முழுக்க முழுக்க உங்களுக்கு ரெஸ்ட்டு தேவை. ஏன்னா 12ஆம் அதிபதி 10ல் போயிருக்கான். நீங்கள் செய்த தொழிலும் நீங்கள் செய்த காரியத்தையும் சிந்தித்து கொண்டே இருப்பீர்கள். அதனால் மன அழுத்தத்தை உண்டு பண்ணும். அந்த மன அழுத்தம் உங்களுக்கு ஓய்வில்லாமல் உங்களுக்கு தூக்கம் கெடுகின்ற சூழ்நிலையில் இருக்கும். ஆகையினால் 2 வேளை சாப்பிடுங்கள், நல்ல தூங்குங்க, உங்களுடைய உடல் ஆரோக்கியத்தின் மீது கவனம் வைங்க. உங்களுடைய ஆரோக்கியம் கெடுவதற்கான வாய்ப்பு உள்ளது. காரணம், உங்களுடைய நாளுக்குடைய குரு பகவான் அந்த 4ஆம் இடத்துக்கு 6, 8, 12 இருப்பதால் உங்களுக்கு பிரச்சனையை கொடுக்கும். அதில் கொஞ்சம் கவனமாக இருங்க. இல்லை அந்த கன்னியா ராசிக்கு உடைய புதன் பகவானும் 10ல் இருக்கிறார். தன்னுடைய சுய வீடாக இருந்தாலும் அவர் என்ன செய்கிறார் என்றால் சூரியனோட சார்ந்து செயல்படும் பொழுது சற்று சிரமத்தை உண்டு பண்ணுவார். ஆகையினால் கவனமாக இருங்கள். உங்களுடைய பயண பாதையானது இப்பொழுது மிகவும் அற்புதமாக இருந்தாலும் ராகுவின் சாரத்தில் செல்கிறது. அந்த ராகு 7ஆம் இடத்தில் இருக்கிறார். அதில் உங்களுடைய கேது பகவான் உங்களுடைய ராசியிலே இருப்பதனால் உங்களுடைய ஒவ்வொரு திட்டங்களும் நல்ல முதுமையான திட்டங்கள், முதுமையான எண்ணங்கள், நல்ல பயண எண்ணங்கள் எல்லாம் இருக்கும். உடல் அசதியும் சோர்வும், பிறருடைய உதவி செய்கின்ற மனோபக்குவத்திற்காக பிறர் உங்களை நாடி வருவதும், அவர்களுக்கு உங்களுக்கிட்டேந்து ஆதரவும் எதிர்பார்ப்பார்கள். இருந்தாலும் எல்லா நிலையிலும் மிக மிக கவனமாக இருக்க வேண்டும். யாருக்கோ ஏற்படக்கூடிய ஆபத்தும் விபத்தும் உங்களையும் வந்து சேருவதற்கு வாய்ப்புள்ளது. நீங்கள் பிறருக்கு உதவி செய்வதனால் உங்களுடைய பொருளாதாரம் பாதிக்கப்பட்டு நீங்கள் ஸ்தம்பித்து போவதற்கும் உள்ள வாய்ப்பு உள்ளது. ஆகையினால் கன்னியாராசி நேயர்களே, நீங்கள் உங்களுடைய 10ஆம் இடத்தை பார்க்கும்போது உங்களுடைய முட்டிக்கால்களிலும் உங்கள் செய்கின்ற தொழில்களிலும் பிரச்சனை வருவதற்கு வாய்ப்பு உள்ளது. அதில் ரொம்ப கவனமாக இருங்கள். ஏனென்றால் அந்த சூரிய பகவான் விரையாதிபதியாக 12ஆம் அதிபதியாக இருந்தாலும் ராகுவின் சாரத்தில் செல்கிறார். அந்த ராகு இந்த ராசிக்கு நேரிலே 7ஆம் இடத்தில் புதனுடைய சாரத்தில் இருக்கிறார். ஒருவருக்கு நட்சத்திர பரிவர்த்தனையும் ராசி பரிவர்த்தனையும் இப்படி பல சூழ்நிலைகள் உள்ளே இருப்பதால் கன்னியாராசி நேயர்கள் உங்களுடைய ஒவ்வொரு பயணத்திலும் ஒவ்வொரு நிலைப்பாட்டிலும் மிகவும் கவனமாக இருக்க வேண்டும். இந்த நேரம் ஓய்வு என்பது தேவை. குழந்தைகளுக்காகவும் குழந்தையோட படிப்பு சம்பந்தமான விஷயத்திற்காகவும் நீங்கள் செயல்படுவீர்கள். அவர்கள் தங்குவதற்கு இடம், அவர்களுக்கான சில சூழ்நிலையை அமைத்து தருவாங்க. சில பேருக்கு வீடு வாசல் கட்டக்கூடிய சூழ்நிலை வரும். உங்களுடைய ராசியின் பிரகாரம் உங்களுடைய சகோதர சகோதரிகள் வீடு வாசல் கட்டுவாங்க. அவர்கள் மூலமாக உங்களுக்கு அந்த செய்திகள் வரும். இந்த வீட்டில் இந்த மாதிரி வீடு கட்டிக்கிட்டு இருக்காங்க, எங்கள் அண்ணன் கட்டுறாங்க, எங்கள் தம்பி கட்டுறாங்க, இப்படியெல்லாம் சொல்லுவீங்க. ஏனென்றால் அங்கே அவங்க உயரும்போது தானாக நீங்கள் உயர்வதற்கான வழிமுறைகள் உள்ளது. ஆகையினால் கன்னியாராசி நேயர்களுடைய ஒவ்வொரு சூழலும் இந்த மாதம் மிக சிறப்பாக இருந்த போதிலும் அந்த 10ல் போய் நின்று மன அழுத்தத்தையும் மன குழப்பத்தையும் மன சஞ்சலத்தையும் உண்டு பண்ணுவதால் நீங்கள் இந்த நேரத்தில் செய்யக்கூடிய ஒரே உங்களுக்கு ஓய்வு தேவை. நல்ல பழைய காலத்து அம்மன் கோவில்களுக்கு சென்று நீங்கள் உங்களுடைய அமைதியாக அமர்ந்து வாங்க. அங்கே ஒரு அர்ச்சனை பண்ணிவிட்டு அங்கே அமர்ந்து வாங்க. இது ஏன்னு கேட்டால் அந்த அம்மனுக்கு செய்யக்கூடிய அர்ச்சனை என்பது உங்களுக்கு உங்கள் மனதுக்கும் உங்களோட ஆறுதலுக்கும் ஏற்படுகின்ற ஒரு சஞ்சலத்திலிருந்து விடுபட வைப்பது. இது பிரபஞ்சத்திற்கு 6ஆம் இடமாகவும் கன்னியாராசி இருப்பதால் உங்களுடைய பயணப்பாதை மிகவும் இயற்கையே செயல்படுத்துகின்ற நிலையில் இருக்கிறது. நோய் நொடி, பிணிப்பிடை, தொல்லை தொந்தரவு, கஷ்ட நஷ்டங்கள் இவை அத்தனையும் பல விதத்தில் அனுபவித்தவர்கள் நீங்கள் பிறந்ததிலிருந்து நிறைய அனுபவங்களை உங்களுக்கு கொடுத்துருக்கோம். அந்த அனுபவத்தை தானே இப்பொழுது நீங்கள் பயிற்சியாக்கி அதுவே வாழ்க்கையாக்கி அதுக்குள்ளேயே நீங்கள் சென்றுக்கிட்டு இருக்கீங்க. ஆகையினால் உங்களுடைய ஏதேனும் வாய்ப்புகள், அதாவது உங்களுடைய பொருளாதாரம் மேம்பட்டால், உங்களோட தொழில் மேம்பட்டால், குடும்பத்தில் பிரச்சனையாக இருந்திருக்கும், உங்களுடைய குடும்பம் நல்லா வளர்ச்சி அடைந்தால் தொழில் மூலமாக பல பிரச்சனைகள் இருக்கும். இவையெல்லாம் எப்படி இருக்கிறது என்பதை உணர்வதற்காக உங்களுடைய பிறந்த நேரத்தை
டேட் ஆஃப் பர்த்து, டைம் ஆஃப் பர்த்து, பிளேஸ் ஆஃப் பர்த்து கொடுத்து அதன் மூலமாக நாங்கள் ஓடுதளம் என்பதை நிரூபித்து காட்டுறோம். அந்த ஓடுதளத்தில் நாங்கள் சொல்லுவது என்னவென்றால், நீங்கள் உங்களோட உயிரோட்டம் இங்கே இருக்கிறது. ஒவ்வொரு ஆண்டிலும் ஒவ்வொரு நட்சத்திர பாதத்தில் சென்று கொண்டிருக்கிறீர்கள். இந்தந்த மாதத்தில் இந்தந்த வருடத்தில் இதுதான் நடந்திருக்கும், இதுதான் நடக்கும் என்பதை திட்டவட்டமாக நாங்கள் அதை கூறுறோம். அதை நீங்கள் உணர்வதற்கான வழிமுறைகள் சொல்கிறோம். நீங்கள் விரும்பினால் அதன் மூலமாக நிறைய பேர் அதை பார்த்து நிறைய பலன்கள் அடைந்து வருவார்கள். அதற்போல் நீங்களும் அடையலாம். மேலும் கன்னியாராசி நேயர்களை பொறுத்தவரையும் சிறப்பானவர்கள், அன்பானவர்கள், எல்லோருக்கும் செய்யக்கூடிய ஆற்றல் படைத்தவர்கள். இவர்களை தேடி நட்பு கொள்ள வேண்டும் என்பது நம்மளுடைய பல சுருதிகளில் உள்ள உண்மைகள். ஆனால் அப்படிதான் வாழக்கூடியவர்கள். பொதுநல சேவகர்கள், தன்னலத்தை விட்டு பிறருக்காக சேவை செய்யக்கூடியவர்கள். ஆசிரியர் தொழிலிலும் மற்றபடி பிறருக்கு சேவை செய்கின்றவர்களுக்கு உதவி செய்கின்ற தொழிலும் எந்த தொழில் சென்றாலும் அதில் ஒரு சிறப்பான தொழிலில் அமரக்கூடிய தன்மை வாய்ந்தவர்களாக இருப்பீர்கள். நீங்கள் உங்களுடைய மனதை இப்பொழுது 10ல் இருக்கின்ற அந்த சூரியனானவன் உங்களுடைய மன அழுத்தத்தை கொடுப்பதால் நீங்கள் என்ன செய்ய வேண்டுமென்றால், உங்களுடைய மனதுக்கு ஆறுதல் கிடைக்கும் வரை அமைதியாக இருங்கள். நீங்கள் பிறர் யார் எது செஞ்சாலும் அதை பொருள்படுத்தாதீர்கள். ஏனென்றால் கால மாற்றத்தில் நல்லவர்களும் கெட்டவர்களும் கடங்கி போய்கிட்டே இருப்பாங்க, வந்துக்கிட்டே இருப்பாங்க. நீங்கள் ஒரு அதிர்ஷ்டசாலி. எப்படி என்றால் அந்த ராசியில்தான் புதன் உச்சமாகிறார். அதனுடைய 12வது ராசியில் சூரியன் ஆட்சியாகிறார். அதனுடைய 2வது ராசியில் பார்த்தால் சுக்கிரன் உச்சமாகிறார். அதாவது மூல திரிகோணமாகிறார். சொந்த வீட்டிலும் இருக்கிறார். இந்த பாருங்கள், 3 இடத்துலையும் புதன் உச்சம் ஆட்சி, சுக்கிரன் மூல திரிகோணம் ஆட்சி, சூரியன் மூல திரிகோணம் ஆட்சி. இப்படிப்பட்ட மையப்பகுதியில் இருப்பதனால் சகல சக்திகளும் நிறைந்தவர்கள். நீங்கள் மகாவிஷ்ணுடைய அவதார புருஷராக விளங்கக்கூடிய நீங்கள் படிப்பிலும் எழுத்திலும் பிறருக்கு உதவி செய்வதிலும் சிறப்பாக இருந்தாலும் கர்மாதிபதியாக இன்று நின்று கொண்டிருக்கும் சூரிய பகவான் உங்களை வழிநடத்துவதில் சில சிரமங்கள் உங்களுக்கு ஏற்படும். ஆகையினால் அமைதியெடுங்கள், அற்புதமாக இருங்கள். நன்றி, வணக்கம்.